ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பேஷ் லீக் மேட்ச் நம்பர் 30 சிட்னி சிக்ஸர்ஸ் பெர்த் ஸ்காச்சர்ஸு. ஸோ இன்றைய நாளில் 11 ஜனவரி கிட்டத்தட்ட 2 சவுத் ஆஃப்ரிக்கா T20, 2 BBL, அதுக்கப்புறமா ஒரு IL T20. ஸோ துபாயில் நடக்கக்கூடிய அது ஒரு IPL மாதிரி ஒரு லீக் தான். இந்த மாதிரி எல்லா மேட்சஸுமே நடக்குது. நான் ஒரு சில மேட்ச் மட்டும் தான் கவர் பண்ணுவேன். மேக்ஸிமம் BBL 2 மேட்ச் கவர் பண்ணிடுவேன். சவுத் ஆஃப்ரிக்கா T20 ஏதாவது ஒரு மேட்ச் கவர் பண்ணணும். நீங்கள் ப்ளே பண்ணுறதா இருந்தால் கால்குலேட் பண்ணி உங்களோட ஓன் ரிஸ்கில் டிவைட் பண்ணி எல்லா மேட்சும் ப்ளே பண்ணிக்கோங்க. ஒரு பிளேயர் செலெக்ஷன் பண்ணி ப்ளே பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 5 மேட்ச்சுக்கு ஈக்குவலாக நீங்கள் குபேரா ஃபேண்டசி ஆப்பில் டியோன்ற ஆப்ஷன் மூலிமா ப்ளே பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். 5 மேட்ச் ப்ளே பண்ணுறப்போ குவாலிட்டியான மேட்சஸ்ஸு லீக்குமே ஃபுல்லாக ஆகும். யூஸ் பண்ணிக்கோங்க குபேரா ஃபேண்டசி ஆப்பை. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, GST ஃப்ரீ. இப்போது 30 மேட்ச் இது 30வது மேட்ச் இது சிட்னி சிக்ஸர்ஸும் பெர்த் ஸ்காச்சர்ஸும். சிட்னி சிக்ஸர்ஸு ரீசெண்ட் டைம்ஸில் சேஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஸ்டீவன் ஸ்மித் உள்ளே வராரு. அடுத்தா சோஹன்னு ஒரு பிளேயரையும் எடுத்துகிட்டு வராங்க, இங்கிலாந்தோட லெக் ஸ்பின்னரை. ஏன்னா நிறையா பிளேயர் எல்லாமே கிளம்பிட்டாங்க. IL T20க்கும் சவுத் ஆஃப்ரிக்கா T20க்கும் மேக்ஸிமம் BPL ஆகிட்டு இருந்த பிளேயர்ஸ்லாம் போயிட்டாங்க. அதனால் அவங்க ரீசைன் பண்ணி அங்கே யார் யார் செலக்ட் ஆகாத பிளேயர்ஸ் இருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக இங்கே கூப்பிட்டு ஆட வைக்கிறாங்க. ஸோ பார்ப்போம். சிட்னி பெர்த் ஸ்காச்சர்ஸு மேட்சோட டைமிங் தான் ரொம்ப முக்கியம். 11:15க்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். காலையில் 10:30க்குன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 10:30க்கே லைனப் வந்துடும். 11:15க்கு உங்களுக்கு மேட்சுன்றது ஸ்டார்ட் ஆகிடும். இப்போது நம்ம 2 டீமும் ஆல்ரெடி இந்த கிரவுண்டில் நடந்த மேட்சை பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் சிட்னி சிக்ஸர்ஸ் 2 மேட்ச் ஆடிருக்காங்க. அந்த 2 மேட்ச்லையுமே பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. சிட்னி சிக்ஸர்ஸுக்கு பெஸ்ட்டு ஆப்ஷன்ஸாக SGG எப்படி நம்மளோட டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். மறுபடியும் நான் சொல்லிடுறேன், டெலகிராமில் ஏதாவது ஆடு வருது, ஏதாவது இது மாதிரி வேறு சேனலில் ஜாயின் பண்ணுங்கன்ற மாதிரி இருந்தால் நம்ம கிடையாது, டெலகிராமாக கொடுக்கக்கூடிய ஆட்ஸு. ஸோ கரெக்டாக செக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம்லேயும் நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கும். வின் ஆர் லாஸ் நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். அதேமாதிரி தெளிவுபடுத்துகிறேன். இந்த மாதிரி எல்லா கிவ்வே போஸ்டர்ஸு லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். இன்ஸ்டால் பண்ணிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களாக ஃபேண்டசி ப்ளே பண்ணுறதுக்கு இதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள். எது இதில் ஆஃபர்ஸ் இருக்குது, எப்படி ப்ளே பண்ணலான்றது புதுசாக உங்களுக்கு சொல்கிறேன். சேம் நிறையா ஃபேக் சேனல்ஸ் இருக்குது நம்மளோட நேம்லேயும், அதையும் தெளிவுபடுத்திடுறேன். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். வின் ஆர் லாஸு நான் உங்களை சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்க தான் சொல்லுவேன். நம்ம நேமை யூஸ் பண்ணி ஏதாவது அமௌண்ட்டு யாராவது எதாவது கேட்டால் கொடுத்துறாதீங்க. அது ஃபேக்கு. ஏன்னா அடுத்தடுத்து பெரிய பெரிய லீக்ஸ் வருது. நிறையா ஃபேக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம வின்னானா வின்னிங் போஸ்ட் போடுவோம், வின் ஆகலைன்னா நம்ம வின்னிங் போஸ்ட் போட மாட்டோம். அதையும் நான் சொல்லிடுறேன். SCG கிரவுண்டில் ஆடின 2 மேட்ச்லுமே இந்த சீசனில் சிட்னி சிக்ஸர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களோட ஹோம் கிரவுண்டில் சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. நல்லா பாருங்கள், 172 5 விக்கெட்டு, அதேமாதிரி இங்கே 198 2 விக்கெட்னு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே ஃபார்முலா தான் நான் அவங்க ஹெர்பர்ட் ஹெரிக்கன்ஸு சிட்னி தண்டர்ஸ் மேட்ச்சில் சொல்லியிருப்பேன். பட் அதில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன்னா, வைஸ் கேப்டனாக நேத்தன் எலிஸை கொடுத்துருந்தேன். பட் டேவிட் வார்னர் கொடுத்துருந்தா ஓகே தான். ஆனால் டேவிட் வார்னர் ஆடின இன்னிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100% செல்ஃப் கேமு. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு சுக்மன் கில், KL ராகுலுக்கு IPL அப்போ எந்த நேம் வந்துச்சோ அதே நேம் தான் இப்போ டேவிட் வார்னருக்கு வந்திருக்கு. ஏன்னா ஒன்று விக்கெட் போயிருந்தாலும் பரவாயில்ல, அடித்து ஆடி இருந்தார் அப்படின்னா கொஞ்சம் ரன்ஸ் போயிருக்கும். பியூர் செல்ஃப் கேம் ஆடினார். அதனால் டேவிட் வார்னர் அவரோட ஓன் ஸ்கோரை கூட்டிக்கிட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த விக்கெட் தரமான ஒரு பேட்டிங் விக்கெட்டு. இனிஷியலாக உங்களுக்கு மீடியம் பேசர்ஸுக்கு ஹெல்ப் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4 ஓவருக்கு அப்புறம் அடிச்சிருந்தா குயிக்காகவே ரன்ஸு அடிச்சிருக்கான். பட் அவர் ஸ்கோர் பண்ணார் 85 ரன்னு கிட்ட. பட் ஆனால் அவர் ஆடின விதம் ரொம்பவே ஸ்லோ. குயிக்காக ஒரு 60 ரன் 50 ரன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக்கப்பில் இருக்க டான் கிறிஸ்டினுக்குலாம் பேட்டிங் சான்ஸ் கிடச்சிருந்தா இன்னுமே அவங்க ஒரு 50 ரன் சேர்த்து அடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விக்கெட் கிட்டத்தட்ட அதில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் மொத்த மேட்சுமே ஓவரால் போயிருந்துச்சு. நிக்கில் சௌத்ரியாக இருக்கட்டும், டிம் டேவிட்டோட ஹிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே கிளிக் ஆச்சு. சேம் அதே கான்செப்ட் தான். இங்கே சிட்னி சிக்ஸர்ஸ் சேஸ் பண்ணால் ஜெயிக்கிறாங்க. உங்களுக்கு பெர்த் ஸ்காச்சர்ஸுமே பெரிய டீம் தான். அவங்களும் சேஸ் பண்ணால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இந்த விக்கெட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டீவ் ஸ்மித்து உள்ளே வராரு. முக்கியமாக சொல்கிறேன், ஸ்டீவ் ஸ்மித்து இந்த மேட்ச்சில் உள்ளே வராரு. ஸோ டேரெக்டாக கேப்டனைஸ் கொடுக்கலாமா அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, ஸ்டீவ் ஸ்மித்து அந்த இனிஷியலாக பவுல் பண்ணக்கூடிய பேரண்ட் ஆஃப் ஜெய் ரிச்சர்ட்சனுக்கு ஃப்ளாப் ஆகலாம். அப்படி இல்லாட்டி ஸ்டீவ் ஸ்மித் அடிச்சிட்டார் அப்படின்னா பவுலர்ஸ்க்கு ரொம்ப பேக்கில் போகும். ஸோ அதனால் சேஃபாக நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா வைஸ் கேப்டனாக கொடுத்துக்கோங்க. ஸ்டீவ் ஸ்மித்தை கேப்டனாக கொடுக்குறது எனக்கு தெரிஞ்சு ரொம்பவுமே ரிஸ்க்கானது. கிராண்ட் லீக்ஸில் வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். இதே கிரவுண்டில் ஷீன் ஆபர்ட் ஆடணும் 2 விக்கெட்டு. இந்த கிரவுண்டோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரே இவர் தான். பென் டேவிஸ் 2 விக்கெட்டு.
நெக்ஸ்ட் பேட்டிங்கில் ஹென்ரிகேஸு 53 ரன்னு. ஸோ வின்சி 40 ரன்னு, அந்த இடத்துல ஸ்மித் ஆடுவார்னு எடுத்துக்கோங்க. ஜாக் எட்வர்ட்ஸு பவுலிங்கில் பெரிய அளவில் இந்த கிரவுண்டில் கான்ட்ரிபியூட் பண்ணதில்லை, பட் பேட்டிங்கில் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஜாக்சன் பேட் கிடையாது, இன்ஜுரி. பென் டார்வெஸு 2 விக்கெட்டு. அடுத்து பேட்டிங்கில் வின்சி 100 ரன் அடித்தார். ஜாஸ் பிலிப்பி 42 ரன். இந்த சீசனில் இந்த கிரவுண்டில் நடந்த 2 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு இது தான். ஸ்குவாடை பார்த்துக்கோங்க. ஸ்குவாடே நான் எடுத்துகிட்டேன். பெத்திஸ் காச்சஸ் வந்து இந்த சீசன் ஃபுல்லாக அவங்க ஸ்குவாடு தரதில்லை. ஆன் டைமில் தான் அவங்களுக்கே ஸ்குவாடுன்றது தெரியுது. அது யார் யார் இருக்கலான்றதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஸ்குவாடு இதுதான் இந்த மேட்சுக்கான ஸ்குவாடு. இதில் ஜாஃபர் சோகான், ஸோ அவர் வந்து லெக் ஸ்பின்னர், இங்கிலாந்தை சேர்ந்தவர். இனிஷியலாகவே பார்த்தோம்னா அவர் பயங்கரமாக அந்த ஒரு அகமதுன்னு ஒரு பிளேயர் இருப்பார். ஸோ அவருக்கு விட அதிகமான ஒரு நேம் வாங்கின ஒரு பிளேயர், ஒரு யங்ஸ்டரு. பட் எந்தளவுக்கு பிபிஎல்லில் பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு தெரியல. ஸோ பார்ப்போம். ஆனால் எஸ்சிஜியில் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப ஸ்பின்னிங் ஹெல்ப் கிடச்சிருக்கு. ட்ரம்ப் கார்டு பிக்காக கூட நம்ம வந்து பார்க்கலாம், டிஃப்ரென்ஷியல் பிக்காக. ஸ்டீவ் ஸ்மித்து பார்த்துக்கோங்க, கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். போன மேட்ச்சு ஆடுவார்னு நினச்சேன், பட் வின்சி வெளியே போனே அவர் உள்ளே வர மாதிரி கான்செப்ட் இருந்திருக்கு. அதனால் போன மேட்ச் ஆடலை. சேம் இதே 2 டீம்ஸும் மோதுனா கடைசி மேட்ச்சில் கோப்பர் கன்லி 37 ரன்னு போன வருஷம் ஆடின மேட்ச். இதில் லாரன்ஸு தனியாக வந்து ஹிட் பண்ணியிருப்பார். அடுத்து ஹியூக்ஸு 74 ரன்னு. ஹியூக்ஸ்க்குலாம் இன்ஜுரி ஆயிடுச்சு. ஹென்ரிகேஸ் 47. இந்த சீசன் ஹென்ரிகேஸ் ரொம்ப போராக தான் ஆடிருக்காரு. ஜாசன் பேரடாஃப் 3 விக்கெட்டு, ஆரன் ஹார்டி 2 விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காங்க. ஃபேப்லோன் ஆப்பு 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. உங்கள்கிட்ட ஃபேப்லோன் ஆப்பில் ஏதாவது போனஸ் அதிகமாக இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தால் அதை நீங்கள் சேலுமே வந்து பண்ணிக்கலாம். சாதாரண போனஸ் இருக்கும். அது எப்படி வந்து சேல் பண்ணுறதுனா, 300 போனஸ் அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் 100 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். அதுவே மிடில் மார்க்கெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். விருப்பம் உள்ளவங்க, போனஸ் தேவைப்படாதவங்களுக்கு அப்படின்னா நீங்கள் சேல் பண்ணிக்கோங்க. பட் அந்த போனஸை நீங்கள் மோஸ்ட்லி பயன்படுத்திக்கலாம். வின்னிங் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் ஹெட் 4 ஹெட் 3ல். சூப்பரான ஒரு ஆப்பு. நம்ம முன்னாடி ஃபுல் வின்னிங்ஸுமே இதில் தான் போட்டுட்ருந்தேன். இப்போ ரீசெண்ட் டைமாக ரொம்ப வந்து லாஸ் ஆனதுனால ஓவரால் பிபிஎல்லே நான் கம்மியாக வந்து ப்ளே பண்ணுறேன். அதுதான் கான்டெஸ்ட்டோட சைஸஸ் வந்து குறைச்சிருக்கேன். வந்து ஒரு 40 கான்டெஸ்ட் 50 கான்டெஸ்ட் வந்து ப்ளே பண்ணுவேன். அதுலேருந்து ஒரு 10 கான்டெஸ்ட் 15 கான்டெஸ்ட் வின்னிங்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு 20 கான்டெஸ்ட்டை குறைச்சிருக்கேன். அதனால் ஒரு 4-5 கான்டெஸ்ட் 6 கான்டெஸ்ட் வின்னிங்ஸ்ன்றது போடுறேன். ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப ஒர்த்தபுளான ஒரு ஆப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டோட்டல் மேட்ச் 62 மேட்ச்சு, 30 மேட்ச் ஃபஸ்ட் ஒன் டீமும், 31 மேட்ச் செகண்ட் ஒன் டீமும். ஆவரேஜ் 158 ரன்னு. நல்ல பேட்டிங் ட்ராக் தான். இனிஷியல் ஸ்விங் இருக்கும், பட் சேஸ் பண்ண டீமுக்கு அட்வான்டேஜ் ரொம்பவே அதிகம். இப்போது பிளேயிங் 11 வந்து பார்த்துடலாம். ஜாஸ் பிலிப்பி, ஸ்டீவ் ஸ்மித்து, பேட்டர்சன், ஹென்ரிகஸு, ஜார்டன் சில்க்கு, ஹைடன் கிர்ரு, ஜாஃபர் சோஹான் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா எட்வர்ட்ஸு, டோட் முர்ஃபி, நெக்ஸ்ட்டு பென் டார்வெஸு, ஷீன் ஆம்பர். இங்கே ஃபின் ஆலன் ஆடுவாரா இல்லை அவர் தான் அந்த ILT20 வந்து ப்ளே பண்ண போகிறாருன்றது தெரியல. அப்படி அவர் போயிட்டாருன்னா ஜாஸ் இங்கீஸ் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆரன் ஹார்டி, கோப்பர் கன்லி, மிச்சல் மார்ஸு, ஆஸ்டன் டர்னரு, ஹாப்சனு, ஆஸ்டன் ஏகரு, ரிச்சர்ட்ஸனு, ஆண்ட்ரி டை, லான்ஸ் மோரிஸு, ஜாசன் பேரண்டாஃப். மேத் கீழே தூக்கிடுவாங்க. அந்த இடத்துல ஆண்ட்ரி டை ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆண்ட்ரி டை ஒரு சீனியர் பிளேயர். போன மேட்ச்சில் சப்ஸ்டியூட்டாக வந்து ஃபீல்டிங் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் இருந்திருந்தால் கண்டிப்பாக 10 ரன்னாக இருந்தால் கூட ஓரளவுக்கு டைட் பண்ணி வின் பண்ண வச்சுருப்பார். பட் பெரிய மிஸ்டேக் பண்ணாங்க 11ல். அதை மாற்றுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கடுமையான மேட்சாக இருக்கும். இந்த மேட்ச் 10:30க்கெலாம் ஒரு லைன் அப் வந்துடும். இதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச்சுமே இருக்கும். அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பிரிஸ்பேன் ஹீட்ஸ். அது 3 மணி மேட்ச்னு நினைக்கிறேன். 2 மணியோ 3 மணி மேட்ச்சா, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு SIT20 நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ILT20 நடக்கும். ஸோ எப்படி நம்ம கவர் பண்ண போகிறோம்னு தெரியல. பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு வந்து கவர் பண்ணலாம். ஸோ பிபிஎல்லில் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக சேஸ் பண்ணுற டீமுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருந்திருக்கு. இப்போது பவுலிங் ஆரன் ஹார்டி, மிச்சல் மார்ஸும் போடுறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டா கோப்பர் கவுன்லி தான் அதிகமான ஓவர்ஸை வீசுகிறாரு. ஒரு மேட்ச் டக் அவுட் ஆனால் அடுத்த மேட்ச் டக் அவுட் ஆகக்கூடிய பிளேயர் இல்லை. ஸோ டபுள் ஆப்ஷன் சேஃப்னா உங்களுக்கு கோப்பர் கவுன்லி. அதுக்கப்புறமா உங்களுக்கு சிக்னி 6ஸில் டபுள் ஆப்ஷன் சேஃப்ஸ்னால் பென் டார்வெஸை பார்க்கலாம். பென் டார்வெஸ் கண்டிப்பாக பேட்டிங்லேயும் ஒரு நாளாச்சும் ஒரு 20 ரன் 30 ரன் அடிச்சுடுவார் பேட்டிங் சான்ஸ் கிடச்சா. பட் அவருமே டபுள் ஆப்ஷன் கேட்டகரி தான். அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு டபுள் ஆப்ஷனில் ஜெய் ரிச்சர்ட்சன். என்ன ப்ரோ இவரையும் டபுள் ஆப்ஷன் சொல்கிறீங்கன்னா, அவருமே ஆல்ரவுண்டர் தான். ஃபஸ்ட் கிளாஸ்லாம் நிறைய ரெக்கார்டு வச்சுருக்காரு. அவருமே டபுள் ஆப்ஷன். இந்த 3 பேர் தான் வந்து ப்ராப்பரான டபுள் ஆப்ஷன். இங்கே மிச்சல் மார்ஸும் சரி, அடுத்து வந்து ஆரன் ஹார்டி சரி பவுலிங் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து கிளாரிட்டி கிடையாது. அதே மாதிரி இங்கே உங்களுக்கு ஹைடன் கிரு, ஜாக் எட்வர்ட்ஸு இவங்களாம் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியான ஆல்ரவுண்டராக நம்ம வந்து சொல்லவும் முடியாது. அதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதனால் மற்றவங்களாம் நம்ம பர்ஃபெக்டாக அந்த 3 பேரை வந்து டபுள் ஆப்ஷனாக பார்க்கலாம். சப்போஸ் எதாவது பவுலிங் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க,
இங்கே ஒரு பவுலர் ஷார்ட்டு அப்படி இப்படின்னா ஆரன் ஹார்டி பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா கேப்டன் சாய்ஸில் ஜாஸ் பிலிப்பி, ஸ்டீவ் ஸ்மித்து ட்ரை பண்ணலாம். பட் ஜாஸ் பிலிப்பி என்ன டவுட்னா, ஜேசன் பெரண்டா ஃபஸ்ட்டு ஓவர் பயங்கரமாக பவுல் பண்ணுவார், ஜெய் ரிச்சர்ட்ஸும் பயங்கரமாக பவுல் பண்ணுவார். அதில் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும் ஜாஸ் பிலிப்பிக்கு. அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால கேச்சஸில் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஹென்ட்ரிக்ஸு தொடர்ந்து சேசிங்கில் ஃப்ளாப் ஆகிறாரு. கொஞ்சம் லாஜிக்கலாக மாற்றி ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் சிக்னி 6, அதில் ஹென்ட்ரிக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 30 ரன் 40 ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஜார்டன் சில்க்கு சேசிங்கில் பெஸ்ட்டு பிளேயரு. அதே மாதிரி இங்கே சௌஹான் ஆடினார்னா பிக் பண்ணிக்கோங்க, டிஃப்ரென்ஷியல் பிக்கு. இங்கே மிடில் இருக்கவங்க எல்லாமே ஹிட் பண்ண பார்ப்பாங்க. ஏதோ ஒரு லக்கில் ஒரு 2 விக்கெட் எடுத்தால் கூட லோ பர்சன்டேஜாக இருப்பார். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆப்ஷன். டோட் முர்ஃபியோட நீங்கள் இவரை ட்ரை பண்ணுறது பெட்டர். எட்வர்ட்ஸ் 4 ஓவர் பவுல் பண்ணுறாரு, மினிமம் ஒரு விக்கெட்டு 10லேருந்து 15 ரன் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். பெண்டார் வர்சஸ் சீனா பேட்டு டெத்தில் பவுல் பண்ணுவாங்க. ஜாக் எட்வர்ட்ஸ் வந்து பவர் பிளேலேயே வந்து முடிச்சிடுறாங்க. டெத்தில் ஒரு ஓவர் பவுல் பண்ணுறாரு. ஹைடன்கிற்கு ஓவர் தராங்க டெத்தில். ஸோ இப்படி தான் வந்து மாற்றி மாற்றி கொண்டு போகிறாங்க. சீனா பேட்டை முன்னாடியே முடித்தாங்க, பெண்டர்ஸ் முன்னாடி முடித்தார். ஸோ யார் வந்து டெத்தில் போட போகிறா, பவர் பிளேன்லாம் இல்லாமல் அந்த 4 மெயின் பேசர்ஸையும் நீங்கள் எடுத்துக்கிறது பெட்ரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா, அதே செகண்ட் பவுல் பண்ணால் ஹைடன்கிரை கட் பண்ணிடுங்க, எட்வர்ட்ஸ் வேணான்னா கட் பண்ணிக்கோங்க. பெண்டர் சீனா பேட்டை கம்பல்சரி வந்து பிக் பண்ணிக்கோங்க. பெர்சிஸ் காச்சஸில் இம்பார்ட்டன்ட் பிக்ஸில் ஆரன் ஹார்டி பவுலிங் பண்ணலன்னா பெரிய அளவு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக ஆடுறாரு, பழைய மாதிரி அவர் ஆடுறது இல்லை. ஷார்ட் பால் போட்டால் அவுட் ஆயிடுவார், லெக் சைடு அடித்து. அதை வந்து இவங்க பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க பெண்டர் சைனா பட்டும். அதனால் வாய்ப்புகள்ன்றது குறைவு பவுலிங் போடலைன்னா. பட் கூப்பர் கான்லி சரியான பிளேயரு. இப்போ டெஸ்ட்டில் வேறு வந்து டெபியூ பண்ண போகிறாரு, ஸ்ரீலங்கா கூட ஆட வச்சுருவாங்க டேரெக்டாக. அதனால் நல்ல ஒரு ரிதமில் இருக்கார், பெட்டரான ஒரு சாய்ஸ். மிச்சல் மார்ஸு பிக் பண்ணாலும் ரொம்ப ரிஸ்க்கு, ட்ராப் பண்ணாலும் ரொம்ப ரிஸ்க்குன்ற மாதிரி ஒரு பிளேயர். ஏன்னா இப்போ நம்ம வந்து ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்பவே முடியாது மிச்சல் மார்ஸ் என்ன பண்ணுவார் அப்படின்றது. திடீர்னு நான் நிறைய டைம் ஐபிஎல்லே பார்த்துருக்கேன், நம்ம ட்ராப் பண்ணுவோம், பேட்டிங்கில் ஃப்ளாப் ஆவார், ஃபஸ்ட் பால் டக் அவுட் ஆவார், பவுலிங்கில் வந்து 4 விக்கெட் எடுப்பார். அதே மாதிரிலாம் டெல்லிக்கு வந்து ஆடுறப்போ அவர் பண்ணியிருக்காரு. அதனால் சொல்கிறேன், சேஃப் டீம்ஸில் அவரை ட்ராப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. கிராண்ட் லீக்ஸில் நீங்கள் எப்படி வேணால் வந்து எடுத்துக்கலாம். ஆஸ்டன் டர்னரு சேசிங்கில் மட்டும் பிக் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ட்ராப் பண்ணுங்கள். எந்த கிரவுண்டாக இருந்தாலும் எந்த டீமாக இருந்தாலும் அதை தான் அவர் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறாரு. ஹென்ட்ரிக்ஸ் கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணுங்கள், சேசிங்கில் ப்ரெஷர் ஆகிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ட்ரை பண்ணுங்கள். ஆஸ்டன் நேகர் போன மேட்ச் எப்படியோ கிளிக் ஆகிடுச்சு பேட்டிங்கில், பட் எல்லா மேட்சும் கிளிக் ஆகாது. இங்கே இவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஜெய் ரிச்சர்ட்ஸனு, லான்ஸ் மாரிஸு தொடர்ச்சியாக பெர்த்தில் ஆடினா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். வெளியில் வந்தார் அப்படின்னா அடி வாங்குவார், அதையும் பார்க்கணும். ஜேசன் பெரண்டா, ஆண்ட்ரூ டை, ரிச்சர்ட்ஸன் பெட்ரு. இதில் ஆண்ட்ரூ டை சேசிங் வர செகண்ட் பவுல் பண்ணுறப்போ கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். எந்த கிரவுண்டாக இருந்தாலும் ஆண்ட்ரூ டை செகண்ட் பவுல் பண்ணுறப்போ நல்ல ஒரு கேப்டன் சாய்ஸ் தான், நல்லாவே வந்து வாய்ப்புன்றது தருவார். ஸோ சேஃப் ஆப்ஷன்ஸில் காப்பர் கான்லி, ஜெய் ரிச்சர்ட்ஸனு, பெண்டர் வர்சஸ் ஷீனா பட் இவங்களை பார்த்துக்கலாம். ரிஸ்கி ஆப்ஷன்ஸில் ஸ்டீவ் ஸ்மித்து ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸு. கிராண்ட் லீக் கூட கேப்டன் ட்ரை பண்ணுங்கள், ரிஸ்க்கு ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். மிச்சல் மார்ஸை கிராண்ட் லீக்கில் மட்டும் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். ஆண்ட்ரூ டையை கேப்டன் சாய்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்டாட்ஸ் பாருங்கள், இது ஒர்க் ஆகும் கண்டிப்பாக. ஜாஸ் பிலிப்பி 32 ரன் ஆவரேஜ், ஹெட் வென்யூவில் 33. என்ன தான் அவங்க பயங்கரமாக பவுல் பண்ணாலும் இவர் பயங்கரமாக ஆடி இருக்காரு, அதையும் வந்து பார்க்கணும். விக்கெட் கீப்பிங் பேக்கப் இருக்குது. பேட்ரசனு ஹெட் 11 ரன்னு, வென்யூவில் 18 ரன்னு, புவர் பிளேயரு. ஹென்ட்ரிக்ஸு 26 ரன் ஆவரேஜ், ஹெட்டில் வென்யூவில் 27 ரன் ஆவரேஜ். ஃபஸ்ட் பேட் பண்ணால் பிக் பண்ணிக்கோங்க, டிஃபரன்ஷியல் பிக்காக. ஜார்டன் சில்க் 29 ரன் ஆவரேஜ், 35 ரன் ஆவரேஜ். செகண்ட் பேட் பண்ணால் பிக் பண்ணுங்கள். எட்வர்ட்ஸ் விக்கெட்டை எடுத்ததில் ஹெட்டில் வென்யூவில் 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு ஒரு மேட்ச்சுக்கு. இப்போ ரீசெண்டாகவும் ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு. ஹைடன்கிர் ஒரு 11 விக்கெட் எடுத்துக்கிறார் ஹெட்டில், வென்யூவில் 18 விக்கெட். எட்வர்ட்ஸு ஹைடன்கிரை சேஸ் பண்ணாங்கன்னா, செகண்ட் பேட் பவுல் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு கூட போங்க. வென்யூவில் 50 விக்கெட்டு பெண்டர் வர்சு, ஹெட்டில் 17. ஷீனா பேட்டு 26 விக்கெட்டு ஹெட்டில், வென்யூவில் 82 விக்கெட் எடுத்திருக்காரு 47 மேட்ச்சில். ஸோ ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரே இவர் தான் அந்த கிரவுண்டில். டோட் முர்ஃபி 1 விக்கெட் ஹெட்டில், வென்யூவில் 6 விக்கெட். ஆரன் ஹார்டி ஹெட்டில் 28, வென்யூவில் 13. பவுலிங் போட்டால் பெட்டர் பிக்கு, பவுலிங் போட மாட்டான்னு தெரிஞ்சால் கொஞ்சம் ரிஸ்கி தான். ஜாஸ் இங்கிஸ் வந்தால் இன்னுமே ரிஸ்க்காக மாறும். மிச்சல் மார்ஸ் 29 ரன் ஆவரேஜ் ஹெட்டில், வென்யூவில் வெறும் 15 ரன் தான். 6 மேட்ச் ஆடி இருக்காரு. எஸ்சிஜியில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணதே கிடையாது. ஆஷன் டர்னர் 32 ரன் ஆவரேஜ் ஹெட்டில், சேசிங்கில் பெட்டர் பிளேயரு, வென்யூவில் 23. ஹெட்டில் ஆஸ்டன் நேகர் 7 விக்கெட் தான் எடுத்துருக்காரு 15 மேட்ச்சில், வென்யூவில் 0. ஜெய் ரிச்சர்ட்ஸன் 21 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்டில், வென்யூவில் 5. ஆண்ட்ரூ டை ஹெட்டில் 32 விக்கெட் எடுத்திருக்காரு, வென்யூவில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ரெண்டுமே பக்காவான ஸ்டாட்டு. வந்தார்னா கண்டிப்பாக கேப்டன் ஜிஎல் ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீக் போகிறவங்க
செகண்ட் பவுல் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜேசன் பேரண்ட் ஆஃப் 24 விக்கெட் எடுத்து வெனியூல் 9 விக்கெட்டு, லான்ஸ் மாரிஸ் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. டீமுன்னு பார்த்தோம்னா ஸ்டீவ் ஸ்மித்து, சீன் அபர்ட் கேப்டன்ஸுக்கு கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் எட்வர்ட்ஸு, ஹைடன் கீர் 2 பேரையும் ட்ராப் பண்ணி வேறு பிளேயர்ஸ் ஆட் பண்ணலாம். செகண்ட் பவுல் பண்ணாங்கன்னா எட்வர்ட்ஸும் ஹைடன் கீரும். சேஃப் பிக்காக இந்த 3 பேர்த்த பிக் பண்ணியிருக்கேன். ஆண்ட்ரூ டை வந்தால் லான்ஸ் மாரிஸ் எடுத்துருங்க. ரிஸ்கி ஆப்ஷனாக இந்த சாஹானை வந்து பிக் பண்ணியிருக்கேன். லெக் ஸ்பின்னராக டிஃபரன்ஷியல் ஆப்ஷனில் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரு. ரொம்ப பிக் பண்ணி அடிக்க முடியாது அவரை. ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதிலே கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு மாடல் டீம் மட்டுமே. குபேரா ஃபேண்டசி ஆப்பு 5 மேட்ச்சு கிட்டத்தட்ட இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. டியோன்ற ஆப்ஷன் மூலிமா ஒரே ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணுங்கள், ஈக்குவலாக ப்ளே பண்ணுங்கள். நல்ல உங்களுக்கு ரிசல்ட்டுன்றது கிடைக்கும். இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டசின் ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு மேட்சஸை கவர் பண்ணுறேன் நானும். நீங்களும்